எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் இப்படி புதுசாக காரசாரமாக செஞ்சு கொடுங்க. 10 இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிடுவாங்க. அதுக்கு 2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்துக்கோங்க. அதை சாப்பரில் போட்டு மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா செவர வறுத்துக்கங்க. வறுபட்டது இதோட 5-6 பூண்டு, 10 வரமிளகாய் சேர்த்து வறுத்துக்கங்க. கூடவே சின்ன துண்டு புளியும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை அப்படியே நல்லா ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு மண்சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு இதோட நம்ம சாப்பரில் கட் பண்ண வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. வதங்கினதும் இதோட வறுத்து ஆற வச்சு அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டு கூடவே உப்பும் சேர்த்து நல்லா கலந்த பிறகு இதோட 2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்துக்கங்க. கிரேவி உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க. இப்போ அப்படியே பிளேட் போட்டு மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4